இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்க இருக்கிறாரு. அண்ட் இந்த சந்திப்பு எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் காசாவை பற்றி தான். காசா ரீசெண்டாக சீஸ்ஃபயர் போடப்பட்டுச்சு. அண்ட் அந்த சீஸ்ஃபயர் போடப்பட்டதை தொடர்ந்து அந்த இடத்துல கொஞ்சம் அமைதி திரும்பிச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல பாம்பிங் நடந்துட்டு இருந்த இடத்துல இப்போது கொஞ்சம் அமைதி திரும்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த ஒரு பதட்டம் இன்னுமே நிலவி தான் வருது. எதனால் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இஸ்ரேல் காசாவுக்கு இடையிலான, இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு இடையிலான இந்த காசாவை சுற்றிய இந்த ஒரு சீஸ்ஃபயர் கொஞ்சம் ஃப்ரெஜைலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலர் குறிப்பிட்றாங்க. ஃப்ரெஜைல் அப்படின்னும் போது எந்நேரமும் உடையக்கூடிய ஒரு சீஸ்ஃபயர் டீலாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இந்த சீஸ்ஃபயர் இதுக்கப்புறமா இன்னும் தொடரணுமா, இல்லை இந்த சீஸ்ஃபயர் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு மறுபடியும் அந்த போர் சூழல் அங்கே திரும்புமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த இடத்துல எழுந்திருக்கு. ஸோ ட்ரம்ப் பதவியேற்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல சீஸ்ஃபயர் போடப்பட்டிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. எதனால் அப்படின்னா, இல்லை ட்ரம்ப் தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணிட்டு இருந்தாலும் ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடியே, ட்ரம்ப்போட டேர்ம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சீஸ்ஃபயர் டீல் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றது தான் உண்மை. அண்ட் இன்னும் ட்ரம்ப்போட பார்வை இதில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்குது. எதனாலனா, ட்ரம்ப் இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல ஆர்ம்ஸ் சப்ளை இன்னும் கொஞ்சம் மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு அவர் மும்முரம் காட்டி வர்றது மிகப்பெரிய கன்சர்னை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த சீஸ்ஃபயரை சுற்றி இப்போ என்ன மாதிரியான சூழல் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இஸ்ரேலில் அவங்க ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்குது. யாருன்னா பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் அப்படின்னா, இந்த போரை மறுபடியும் நீங்கள் தொடரணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இஸ்ரேல் தரப்புலேருந்து பெஞ்சமின் நெதன்யாகுக்கு வைக்கப்படுது. இருந்தாலும் அமெரிக்கா இன்னுமே கொஞ்சம் அந்த இடத்துல அமைதி காத்து தான் வராங்க. இந்த சீஸ்ஃபயரை கொஞ்சம் தொடர்றது நல்லது அப்படின்னு அமெரிக்கா தரப்புலேருந்து நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அமெரிக்கா தொடர்ந்து காசாவிலேருந்து மக்களை வெளியேற்றி அந்த ஒரு இடத்த இஸ்ரேல் சைடு ஒப்படைக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டி வர்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அண்மையில் ட்ரம்ப்போட இந்த கமெண்ட் பெரிதும் விமர்சிக்கவும் பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, காசாவில் இருக்கிற மக்கள் இன்னும் கொஞ்சம் அமைதி கிடைக்கணும் அப்படின்னா ஒரு வழி இருக்குது. காசாவில் இருக்கிற மக்கள் அங்கேருந்து வெளியேறிடணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ட் அங்கேருந்து வெளியேறி ஜோர்தான் இல்லை ஈஜிப்ட் மாதிரியான நாடுகளில் அவங்க போய் தஞ்சம் புகுந்துக்கணும் அப்படின்றதையுமே அவர் சொல்லியிருந்தார். நாங்கள் எதுக்கு எங்களோட இடத்துல இருந்து நாங்கள் வெளியேறணும் அப்படின்ற ஒரு கேள்வியுமே காசாவில் இருக்கிற மக்கள் கடுமையாக வைக்கவும் செஞ்சுருந்தாங்க. ஸோ இப்படி இருக்க ட்ரம்ப் அந்த இடத்துல அந்த மக்கள் எப்படியாச்சும் அங்கேருந்து அகற்றிடணும் அப்படின்றதுல ஒரு மும்முரம் காட்டுறாரு அப்படின்றது அதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல இப்போதைக்கு சீஸ்ஃபயர் இருக்கிறது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ஒத்து போகிறதா இருக்குது. அப்படின்றதுனால அந்த சீஸ்ஃபயர் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுல ட்ரம்ப் அண்ட் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஆர்வம் காட்டி வராங்க. பட் இருந்தாலும் இப்போது இந்த சந்திப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த சீஸ்ஃபயர் தொடரணுமா, இல்லை எவ்வளோ தூரம் தொடரணும், இல்லைனா அது இப்போவே கட் டவுன் பண்ணி மறுபடியும் அந்த போர் சூழலை தொடரலாமா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல பேச போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு ஃப்ரெஜைல் சீஸ்ஃபயர் தொடர்ந்து எல்லாருமே குறிப்பிடுற ஒரு விஷயம், இந்த ஃப்ரெஜைலான ஒரு சீஸ்ஃபயராக இருக்குது. எனி டைம் இது உடையலாம் அப்படின்ற ஒரு விஷயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த சந்திப்பை தொடர்ந்து இந்த சீஸ்ஃபயர் இன்னும் கொஞ்சம் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது. பட் இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றது சந்திப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும்.